ஈகை செய்பவர்கள் தான் கோடீஸ்வரர்களாக இருக்க முடியுங்க. பொதுவா நீங்க கேட்கலாம், என்னப்பா உழைக்கிறவன் தானே கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைப்பவர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நல்ல வாழ்க்கை வாழ முடியுமே தவிர, ஆனா ஈகை செய்பவர்கள் மட்டும்தான் கோடீஸ்வரர்களாவே இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே வேண்டாங்க. சரி, அதுக்கு ஏதாச்சும் ஒரு சான்று சொல்லுனா, நான் இங்க ஒரு நடந்த செய்திகளையே குறிப்பிடுறேன். முன்னாள் தமிழக முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள் நமக்கு நல்லாவே தெரியும். அவருடைய பண்பாடு, அவருடைய ஈகை திறமை, இதெல்லாம் அவரு முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் வெளி உலகத்துல நிறைய பேசப்பட்டது. ஆனா அவர் முதல்வராகவே இல்லை. தன்னோட வாழ்க்கையில ஒரு சாதாரண இணை நடிகராகத்தான் அவர் இருந்தார். இணை நடிகராக இருக்கும் போதே அவரோட ஈகை திறனை அவர் வளர்த்துக்கிட்டாரு. அதுக்கு ஒரு சம்பவம் நான் குறிப்பிடுறேன் பாருங்க. அவரு துணை நடிகராகவே இருந்துகிட்டு இருந்த காலகட்டம் போய் ஒரு காலகட்டத்துல அவருக்கு முதன்மைப்படுத்தும் கதாபாத்திரம் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்துல அவருக்கு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் முன் தொகையாக கொடுக்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, 50 ரூபாய். இன்னைக்கு அது 50 ரூபாய் முன் தொகையான நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த மகிழுந்ததா இந்த காருன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு யாராவது 1-2 பேர் தான் வச்சிருப்பாங்க. அவங்க வச்சிருந்தாங்கன்னா பெரிய ஆளுகன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எம்ஜிஆர் அவர்கள் பஸ் ஏறுவதற்காக பேருந்து நிலையத்துக்கு பேருந்து ஏறுவதற்காக அந்த பேருந்து நிற்கும் இடத்துக்கு போறார். அங்க இலங்கையை சார்ந்த ஒரு குடும்பத்தினர் உட்காந்துருக்காங்க. ஒரு குடும்பம் அங்க இருக்கு. அப்ப அந்த குழந்தை பசிக்குதுன்னு அழுது. அப்போ அந்த தாய் சொல்றாங்க, நம்ம நாடு விட்டு நாடு வந்திருக்கிறப்பா, திருப்பி நம்ம நாட்டுக்கு போறதுக்கே நமக்கு காசு இல்ல, நீ பசிக்குதுங்கிற. அப்பா வெளியில போயிருக்காரு, அப்பா வந்தோன்னா உனக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு அந்த குழந்தை சொல்லுது. இதை எம்ஜிஆர் காதுல கேட்டுட்டு என்ன பண்றாரு, உடனே போய் அந்த தாயிடம் ஒரு 5 ரூபா தொகை கொடுக்குறாரு. 5 ரூபாயில நீங்க என்ன கிடைக்குன்னு நினைக்காதீங்க. என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றேன். அன்னைக்கெல்லாம் நாங்க 10 ரூபாய் எங்களுக்கு கூலியாக இருந்தாலே அதுல 2 ரூபாய் மிச்சமாகும். அப்ப எம்ஜிஆர் காலத்துல கணக்கு போட்டுக்காத. அப்படியே அவர் 5 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த 5 ரூபாய் வாங்கிட்டு அவர் சொல்றாரு, நீங்க குடும்பமே சாப்பிட்றதுக்கு இதை வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க யார்கிட்டையும் போய் நீங்க இறங்கணும்னா உங்களுக்கு உணவு கிடைக்காது. அந்த உணவுக்கு ஒரு 5 ரூபா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 ரூபா கொடுக்குறாரு. நீங்க அந்த ஊர்ல போய் ஏதாவது ஒரு தொழில் அமைச்சுக்கிறதுக்கு இந்த 15 ரூபாய் வச்சு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 25 ரூபாய நல்லா பார்த்துக்கோங்க. இவர் எம்ஜிஆர்ன்னு அந்த பெண்ணுக்கு தெரியாது. அவர் அப்ப முதல்வரும் கிடையாது. ஒரு துணை நடிகராக இருந்து ஒரு முதன்மை கதாபாத்திரமாக அப்பதான் மாறுறாரு. முதல் படத்தினுடைய முன்தொகை தான் அந்த தொகை. அதுல 25 ரூபாயை கொடுத்துட்டு மீதி 25 ரூபாயை கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்குறாரு. அப்போ எம்ஜிஆருடைய அண்ணன் சொல்றாரு, அம்மா தம்பிக்கு 50 ரூபாய் முன் தொகை கொடுத்துருக்காங்க, 25 ரூபாய் தான் தம்பி கொடுத்துருக்காப்புல, 25 ரூபாய் என்னாச்சுன்னு கேளுமா அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது எம்ஜிஆரோட அண்ணங்கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, அவன் கொடுக்க பிறந்தவன்டா, அவன் இதை செஞ்சுட்டு வந்திருக்கிறான். எதைங்க? அப்படி ஒரு ஈகைய ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வந்திருக்கான். நீ இனிமேல் ஒண்ணு பண்ணு, அவன் எவ்வளவு சம்பாதிக்கார் சார், நான் அவன்கிட்ட பொறுத்துக்கோங்க. அவர் எம்ஜிஆர் அவர்கள் இனிமேல் எவ்வளவு வருவாய் ஈட்ட போறார் அப்படிங்கிற எதை பத்தி நீ அவர்கிட்ட கேட்காத. ஏன்னா எம்ஜிஆர் கொடுக்க பிறந்தவர், அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இங்க நீங்க சிந்திச்சு பாருங்க, எம்ஜிஆர் கோடீஸ்வரரா இல்லையா? அவரு தான் கையில் இருக்கிற தொகையை கொடுத்தாலும் கோடீஸ்வரர் தாங்க. பின்னால எப்படி வளர்ந்து நின்னாரு, எத்தனை மக்களுக்கு அவர் உதவி பண்ணியிருக்காருன்னு பாருங்க. இதுதான் ஈகையினுடைய திறமை, ஈகையினுடைய வல்லமை. இதுதான் நாம 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஈகை செய்ய செய்ய செய்யதான் உங்கள் புகழ் உயரும். அது நிலையானதாகவும் நிற்கும், காலம் கடந்தும் பேசப்படும். சரி, இதுக்கு நான் இன்னொரு சான்றும் தரேன். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன அனுபவம்.
அப்ப எனக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 வயது தான் இருக்கும். எனக்கு சிறு வயதிலே தந்தை இல்லை. இன்னைக்கு தந்தையர் தினம் வேற. தந்தையர் தினத்துல அன்னைக்கு தந்தையர் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு தந்தை இல்லை, சின்ன வயதிலே அவர் தவறிட்டாரு. எங்க அம்மா தான் எங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அப்ப எங்க அம்மா வந்து எங்கிட்ட ஒரு 5 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. போய் இன்னைக்கு சாயந்தரம் போய் மல்லிகை சாமானம் எல்லாம் வாங்கிட்டு, எவ்வளோங்க? 5 ரூபா. இன்னைக்கு நீங்க 5000 ரூபாய் கொண்டு போனீங்கன்னா மல்லிகை சாமானம் எல்லாம் பார்க்க முடியாது. அன்னைக்கு 5 ரூபா தான் எங்க அம்மா கொடுத்தாங்க. போய் மல்லிகை சாமானம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிரு, நான் இரவு வந்தோடனே உணவு சமைச்சு எல்லாரும் சாப்பிடலாம். எத்தனை நாளைக்குங்க? 1 வாரத்துக்கான உணவு அது. நாங்க அண்ணன் தம்பிக அக்கா தங்கச்சிகள்லாம் சேர்த்து 4 பேர், எங்க அம்மா ஒன்று 5 பேர் சாப்பிட்றதுக்கு மளிகை சாமானம் வாங்கணும். காய்கறி தான், அரிசி எல்லாம் வந்து ரேஷன் அரிசி தான், இந்த காய்கறி தான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கணும். விளையாட்டு புத்தி பாருங்க, சின்ன பையன் தானே. 13 வயசுல நம்ம என்ன பெரிய படிப்பாளியா இருந்துட்டு போறோம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லைங்க. நான் என்னதான் சொல்றேன், சின்ன வயசு தானே. அப்பெல்லாம் வந்து நாங்க இந்த மரமேறி கொம்பேறின்னு ஒரு விளையாட்டு இருக்குங்க. அதாவது மரத்துல இருந்து கீழே குதிச்சு அந்த குச்சி எடுக்கணும். அது ஒரு விளையாட்டு, மரமேறி கொம்பேறின்னு எங்க பகுதியில சொல்லுவோம், பிற பகுதியில எப்படின்னு தெரியல. அந்த விளையாண்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு, அந்த 5 ரூபாய் தொகை தொலைஞ்சு போச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு தாயானவர் அந்த 5 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. தொலைஞ்சதுன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு நான் இதுக்கு மேல சொல்ல வேண்டியது இல்லை, அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அடிதான் விளைய போது, வேற என்னங்க. அப்போ நான் அந்த இடத்துல எல்லாம் என் கூட நண்பர்களோட சேர்ந்து எல்லாரும் அந்த விளையாண்டு இருந்த இடத்த மரத்தை சுத்தி தேடி பாக்குறோம். இங்க விழுந்திருக்குமா, அங்க விழுந்திருக்குமா, அங்க போயிருக்குமா, இங்க போயிருக்குமான்னு. அன்னைக்கெல்லாம் வந்து காயின் இல்லை, இன்னைக்குதான் 5 ரூபாய் காயின். அன்னைக்கு 5 ரூபாய் தாள் தான், அது காத்துல கூட பறந்து போயிருக்கும், கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு தான் தெரியுமே, உடனே நம்மளை யாரும் அடிக்கவே வேண்டியதில்லை, கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. ஏடா எங்க அம்மாட்ட அடி வாங்க போறோம்னு நான் தானே இப்போ அழுதுகிட்டு இருக்கிறேன். இத என் பக்கத்துல இருந்த ஒரு என்னை விட அந்த பையனுக்கு ஒரு குறைந்தபட்சம் 5 வயது கம்மியா தாங்க இருக்கும், சின்ன பையன் தான். அந்த பையன் வந்து பயப்படல, தயக்கப்படல. அண்ணா அழுகாதீங்கண்ணா, உங்க அம்மா அடிப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, என்கிட்ட ஒரு 3 ரூபாய் இருக்கு, இதை நீங்க வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த 3 ரூபாய அந்த சின்ன பையன் எனக்கு கொடுத்தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அது எனக்கு பேருதவி. ஆனால் அந்த பையனுக்கு நான் யாருன்னு தெரியாது, அந்த பையன் எனக்கு யாருன்னு தெரியாது. ஏன்னா அந்த பையன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவன் கிடையாது, வெளி மாநிலத்தை சேர்ந்தவன். அன்னைக்கு நாங்க இருந்த பகுதியில வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களும் தங்கி இருந்தாங்க. அப்ப அந்த பையன் 3 ரூபாய் கொடுத்து உதவியத நான் இன்ன வரைக்கும் நினைச்சு பாக்குறேன்னு சொன்னா, அப்ப ஈகையினுடைய திறனையும் ஆற்றலையும் இங்குதான் நாம் சிந்திக்கணும். நான் ஒவ்வொரு தடவையும் இதை பத்தி சிந்திக்கும் போது, பல முறை சிந்திச்சிருக்கிறேன். சிந்திக்கும் போது அந்த பையனோட, இன்னைக்கு அந்த பையன் என் முன்னாடி வந்து நின்னாலும் கூட எனக்கு அடையாளம் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த பையன் நல்லா இருக்கணும்னு நான் மனசார வாழ்த்திட்டே இருப்பேன். அப்போ இங்க எப்படி ஒருவரை வாழ்த்துகிறோம் அப்படின்னா, அந்த பையன் நல்லா இருக்கணும்னா எப்படி சொல்றோம்? எல்லா செல்வங்களையும் பெற்று நல்லா இருக்கணும்னு சொல்றோம். ஏன்னா எனக்கு அப்பவே 3 ரூபா கொடுத்து உதவிய அந்த சிறு குழந்தைன்னு தான் சொல்லணும், இப்ப எவ்வளவு கொடுத்து உதவும் அளவுக்கு அவன் வளர்ந்திருப்பான் பாருங்க. அதனாலதான் சொன்னேன், எங்களுடைய தலைப்பு இன்னைக்கு அதையவே அமைத்திருக்கிறேன், ஈகை செய்பவர்களே கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள். சரி, நான் 2 நடந்த சம்பவங்களை சொல்லிட்டேன். இதை பற்றி ஏதாச்சும் இலக்கியங்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்களான்னா பதிவு செஞ்சிருக்காங்க. அது பாருங்க, இப்படித்தான் இல்லாம அது ஒரு பாட்டுங்க. ஔவையார் எழுதுன அந்த பாடல் தான். அந்த பாடலை சொல்றதுக்கு முன்னாடி அந்த பாடலினுடைய ஒரு சின்ன ஒரு சுருக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த வீரனை பார்த்தா எப்படி இருக்குங்களாமா, எல்லாரும் அஞ்சுவாருங்களாமா. அந்த வீரன் பேரும் அஞ்சி, ஆனா அந்த வீரனை பேரே அஞ்சினா பயம். அவனை கண்டு எல்லாரும் அச்சப்படுவாங்க. ஏன்னு கேட்டா, தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய மக்களின் வளர்ச்சிக்காக முன்ன நின்று செயல்படக்கூடிய ஒரு சிறந்த வீரனாக அவர் இருந்திருக்கிறார். அவர் யாருன்னு கேக்குறீங்களா? அவர்தான்
அதியமான் நெடுமான் அஞ்சி. அவர் பேர்லயே இருக்கு பாத்தீங்களா, அஞ்சின்னு. அஞ்சினா அவரு பயப்பட மாட்டாரு, அவரை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா அவருடைய நாட்டின் வளம், ஒரு நாட்டை உருவாக்கும் திறன், நாட்டு மக்களுக்காக முன்னிருந்து செயல்படும் செயல். அவர் விவசாயியா கூட இருப்பாருங்களாமாங்க. அதாவது ஔவையார் ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க, அதிகமான நெடுமானஞ்சி நானும் பேசிக்கிட்டு இருப்போம். அதிகமான நெடுமானஞ்சி சொல்லுவாருங்களாமா, எவ்வளவு நேரம் பேசிட்டே இருக்கிற, அந்த வயக்காட்டுல அந்த 2 கிளைகள் இருக்குது பாரு, அந்த கிளைகளை எடுத்து போடும் பாரு. அப்பேற்பட்ட மன்னன் தான் அதியமான் நெடுமானஞ்சி. அவரை பற்றிய மிக அருமையான பாடல் இது. எதுக்காக இந்த பாடல் பாடுறாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த மைக் ரிலீஸ், மைக்கு மட்டும் எடுத்து போடுதில்ல. அப்போ அந்த பாடல் மட்டும் சொல்ற பாருங்க. அந்த பாடல் வந்து ஔவையார் பாடியது, புறநானூற்று பாடல் 91. பாடப்பட்டோன் அதியமான் நெடுமானஞ்சி, திணை வந்து தும்பை, துறை வந்து வாழ்த்திய. வாழ்த்துறதான் அந்த ஔவையார் வந்து அதியமான் நெடுமானஞ்சி வாழ்த்துறாங்க. எப்படி வாழ்த்துறாங்க பாருங்க. முதல் வரியே, வலம்படு வாய்வாள் ஏந்தி ஒன்னார். ஒன்னார்னா பகைவருங்க. வலம்படு வாய்வாள் ஏந்தி ஒன்னார், களம்பட கடந்த கழல்தொடி தடக்கை, ஆர்களி நரவின் அதியர் கோமான் அப்படிங்கிறார். அதாவது இவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல வீரமிக்க செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மாபெரும் வீரன். இவன் எதுக்கும் எதை பத்தியும் கவனம் மாட்டாங்க, முன்னுக்கு நிற்பாரு. நம்ம வாயில் வாளேந்தி நிற்பார். அவர் நிற்பதை பார்த்து பகைவர்கள் அஞ்சுவார்கள். அதியமான் கோமான் போரடு தெருவின் பொலந்தார் அஞ்சி அப்படின்னு வரும். இங்க இந்த பொலந்தாருன்னா நமக்கு என்னது வேணும், பொழக்கிறதானே? அப்படி இல்லைங்க. பொலந்தார் அஞ்சினா அவர் வந்து இந்த தங்கம் இருக்கு, தங்கத்தை வந்து வெட்டி அதை மாலையாக அணிந்து கொண்ட அரசன் பொருள், அல்லது வண்ண மாலைகளை வண்ண உடைகளை அணிந்திருப்பாருன்னு ஒரு பொருள் வரும். அதான் பொலந்தார் அஞ்சி. அவர் அப்படி நிற்பாருங்க. நம்ம அஞ்சினா பிறர் அச்சப்படும் வகையில் அவர் கம்பீரமாக போர் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த போரை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க, அடுத்த கட்டத்தை பத்தி சிந்திக்கும் அளவுக்கு முன்னுக்கு நிற்பார். அவர் நிற்பதை பார்த்து பயப்படுபவர்கள் கூட பயத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் அப்படின்னு தான் அதனுடைய பொருள் எடுத்துக்கணும். அஞ்சி பால் புரை பிறை நூதல் பொழிந்து சென்னி. நூதல்னா நெத்தி போட்டு மாதிரி, நெத்தியில இந்த நெத்தி வைக்கிறோம் இல்லைங்களா, அது அப்படி ஒரு நெத்தியில ஒரு பொட்டு வச்சோன்னா தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து ஒளி சுடர்ன்னு அதை நம்ம பொருள் எடுக்கலாம். நூதல் பொழிந்த சென்னி. இவரை யாரோட ஒப்பிடுறாங்கிறதோட சிறப்புங்க, சிவபெருமானோட ஒப்பிடுறாங்களாமா அவங்க. இங்க பாருங்க, நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே தொல் அப்படிங்கிறார். அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், சிவபெருமான் வந்து நஞ்சை வந்து தொண்டையில நிறுத்தினாரு. மிடற்றுனா தொண்டை, தொண்டையில் நஞ்சை நிறுத்திய சிவபெருமான் போல மன்னியன நிலை பெற்று. சிவபெருமானுடைய புகழ் எப்படி நிலை பெற்று இன்னைக்கும் பேசப்படுது இல்லையா, அது மாதிரி நிலை பெற்று. நீயே தொல்னா பழமையானவனாக இரு அப்படின்னு அர்த்தம். தொல் நிலை பெரு மலை விடக, நிலை பெரு மலை விடரகத்து அரும் இசை கொண்ட சிறிய இலை நெல்லி தீங்கனி குறியதே. ஔவையாருக்கு இவர் எதை கொடுத்திருக்காருங்க, அந்த நெல்லிக்காயத்தான் கொடுத்திருக்காரு. அந்த நெல்லிக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிய பொருளுங்க. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெல்லிக்காயை வந்து உணவுல உட்கொள்றது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் அது அடங்கியிருக்கு. அப்பேற்பட்ட நெல்லிக்காயை தான் அவருக்கு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு வர்றது வந்து கொஞ்சம் ரகம் வேற. அன்னைக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு நெல்லிக்காய். இன்னைக்கு நாட்டு நெல்லிக்காயே கிடைக்கிறது, அது நாட்டுக்கு நெல்லிக்காய் கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிதிலும் அரிது. அந்த நெல்லிக்காயை தான் யாருக்கு கொடுக்குறாருங்க, அதிகமான நெடுமானஞ்சி. ஒரு போர் வீரனுங்க அவரு. எப்ப போருக்கு போனாலும் சண்டை தான். போர்க்களத்துல போய் என்ன பேசிட்டே இருக்க போறாங்க, சண்டை தான் போட போறாங்க. அப்போ ஒரு வீரன் ஆற்றலோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்.
இல்லைன்னா முடியுமா? அப்ப அந்த தீங்கனிய அதிகமா நெடுமானஞ்சு சாப்பிடுறதானே நியாயம். ஆனா அவர் சாப்பிடல. யாரு கொடுக்கறாருங்க? ஔவையாருக்கு கொடுத்து விடுகிறார். அதான் ஔவையாருக்கு தீங்கனி குறியதேன்னு கொடுத்துட்டு அதுல ஔவையார் அடுத்த வரி சொல்றதான் இதுல கூடுதல் சிறப்பு. என்ன சொல்றாங்க? ஆதல் நின் அகத்தடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தாயே அப்படிங்கிறாங்க. அதாவது உன்னுடைய தேவைகள் எல்லாம் அடக்கி, யோசிச்சு பாருங்க. தேவைகள்னா நிறைய இருக்குங்க. அதாவது தேவைகள் என்பது வேறு, தேவைக்கு அற்பாற்பட்டு சேர்த்து வைப்பது என்பது வேறு. அது மாதிரி உன்னுடைய தேவைகளையே நீ அடக்கிக்கிற. நீ அப்படி உன்னோட தேவைகள் எல்லாம் அடக்கி, அதான் அகத்தடக்கி, உன் அகத்துக்குள்ளேயே அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தாயே அப்படின்னு சொல்லி ஔவையார் பாடுறாங்க. எவ்வளவு ஒரு அருமையான புறநானூற்று பாடல் பாத்தீங்களா? இது ஔவையார் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிட்டாங்க. இந்த ஔவையார் திருவள்ளுவருக்கு முன்னாடி வாழ்ந்த ஔவையார். ஆனா இதையே வள்ளுவர் வேறொரு விதமாக சொல்லுகிறார். இப்போ ஒரு அரசன்கிட்ட ஈகை செய்வதற்கு என்ன இருக்குங்க? பொருட்கள் இருக்கும். அதை அவர் வச்சு ஈகை செஞ்சிருவாரு. ஆனா நமக்கும் ஈகை செய்யணும் ஆசை இருக்கும். நம்ம கிட்ட எந்த பொருளுமே இருக்காது. அப்ப நம்ம எப்படி ஈகை செய்யறது அப்படின்னா, உன் புன்னகையை ஈகையாக கொடு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒரு குறள் எழுதுறாரு. அது எப்படி எழுதுறாரு பாருங்க. நகை ஈகை, உன்னுடைய புன்னகையை, நகைனா புன்னகைங்க, புன்னகையை ஈகையாக கொடு. இன்சொல், நல்ல சொல் மூலமாக பிறரிடம் பேசு. நகை ஈகை இன்சொல் இகழாமை, உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் முதலில் பேசு. இகழாமை நான்கும், இந்த நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்குன்னு வள்ளுவர் எழுதுறார். அதாவது உங்களுக்கு ஈகை செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலே நீங்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு இருவருமே சொல்றாங்க. அப்ப இங்க ஈகை செய்பவர்கள் தான் கோடீஸ்வரர்கள் என்பதை இதன் மூலமாக நாங்களும் சொல்லிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இது போன்ற நிறைய செய்திகளை கேட்பதற்கு எங்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.